இது எங்க அம்மா புடவை தான். இந்தா நீ கட்டிட்டு வா. பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஆட்டோல தானே போக போறேன். எப்படி இப்படியே வா. என்ன? இல்ல தாவணி கிழிஞ்சிருக்கு அத சொன்னேன். இதோட எப்படி ஆட்டோல போவ? எல்லாரும் உன்னை ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்க? எனக்கு அடிபட்ட உடனே தாவணி கிழிச்சு என் காலில் கட்டு போட்ட. இப்படி கிழிஞ்ச துணியோட நான் எப்படி ஒன்று அனுப்ப முடியும்? இந்தா இந்த புடவைய கட்டிட்டு வா. இந்தா. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு பேசுதே. நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. அப்படியே எங்க அம்மா மாதிரி அழகா இருக்க. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. இப்ப எங்க அம்மா வந்துருவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். சரி, ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தானே இருக்கேன். ஏண்டா இந்த நேரம் பார்த்து எதுக்குடா வீட்டுக்கு போன? நீ வீட்டுக்கு வா சொல்றேன். சரி. சீதா, பொண்ணு குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கு. என்ன காலில் கட்டு போட்டுருக்கா? சஞ்சீவ், சஞ்சீவ், என்னடாச்சு? ஏடா காலில் கட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாத்து, அந்த டெய்லரை பார்க்க கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த டெய்லரை நிறைய ரவுடிங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. அப்போ அவங்களெல்லாம் அடிச்சுட்டு டெய்லரை காப்பாற்றும் போது காலில் லைட்டா அடிபட்டுருச்சு. அப்புறம் அந்த டெய்லரு அவதாவனை கிழிச்சு எனக்கு கட்டு போட்டு விட்டாமா. என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டு என் காயத்துக்கு மருந்து போட்டு எனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாமா. அந்த பிரச்சனை இல்ல, அவ ட்ரெஸ் கிழிஞ்சு போனனால உன் புடவை தான் அவளுக்கு கொடுத்தேன். தோ இப்ப அதான் போட்டு போறா. அம்மா, அந்த புடவையில அவளை பார்க்கும்போது அப்படியே உன்னை பாக்குற மாதிரியே இருந்துச்சுமா. சரிப்பா, அந்த பொண்ணை ஏன் அனுப்புன? இருக்க சொல்லிருந்தா நாங்களும் வந்து பாத்துருப்போம்ல. நானும் அதாம்மா சொன்னேன். அவதான் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க அம்மா வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. சரிப்பா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சாப்பிடுறியா? சரிம்மா. சரி உட்காரு, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வரேன்.
ஒன்றும் இல்லை, லைட்டாக தான். சஞ்சீவுக்கு எப்படியாவது நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா எந்த பொண்ணு அவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். இதை இப்படியே விடக்கூடாது. ஏமா மா சஞ்சீவ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணை நீ பாத்தியா? எப்படி இருக்கா? மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்கம்மா. வீடே கரண்ட் கட்டாய் இருட்டா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் கரண்ட் வந்து வீடே வெளிச்சமாயிடுச்சுமா. அவங்க மேல பூவெல்லாம் பறந்து விழுந்துச்சுமா. அத பாக்கும்போது அந்த பொண்ண நம்ம வீடே வரவேற்கிற மாதிரி இருந்துச்சுமா. அது மட்டும் இல்ல, நீங்க சின்னையாவை எப்படி பக்குவமா பாத்துப்பீங்களோ அதே மாதிரி பாத்துக்கிட்டாங்கம்மா. சின்னையா காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க. அவங்களே சின்னையாவுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கம்மா. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதும் பேசுறத கேட்கும் பொழுதும் உங்களை பாக்குற மாதிரியே இருந்துச்சுமா. என் பெரிய பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த பொண்ணையே என் கண்ணில் காமிச்சேன். இந்த பொண்ணை என் சின்ன பையனுக்கு பேசி முடிச்சேன். அவன் வாழ்க்கை நல்லபடியா அமைய நீதான் கடவுளை துணை இருக்கணும். சீக்கிரமா அந்த பொண்ணை என் கண்ணில் காமிச்சிரு. இந்தாங்க. வா அபி. அம்மா, நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. அம்மா, மாப்பிள்ளை எப்படிமா இருந்தாரு? அக்காவுக்கு ஏத்த மாதிரி அழகா நல்ல கலரா இருந்தாரா? இருந்தாருமா. அன்பான மாமனார் மாமியார், நல்ல வசதியான குடும்பம். அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அனுதாமா கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு ராசிக்காரி. அனு அங்க மருமகளா போறதுக்கு அந்த குடும்பம் தான் கொடுத்து வச்சிருக்கணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தான் நீயும் மருமகளா போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. படிப்பு தான் தெய்வான. ஒருத்தர் கோபுரத்து உச்சிக்கு போறாங்களா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிறது. அனு படிச்சு வக்கீலானா இன்னைக்கு பெரிய இடத்துல வாக்கப்பட போறா. அபி படிக்கல, டெய்லர் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட போறா. சரியா சொன்னீங்கப்பா. அவங்க தலையில என்ன எழுதிருக்கும் அதுபடிதானே நடக்கும். எங்க பலராமண்ணனை பார்த்துட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, போய் பார்த்துட்டு வாங்க. போங்க. நீ வாமா. ஹே நில்லு. என்னக்கா, என்ன புடவை கட்டியிருக்க? காலையில நீ தாவணி தானே போட்டுட்டு போன? அது அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு. இங்க வந்தா தப்பா இருக்குமேன்னு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போனேன். கோயிலுக்கு போனியா? ஆமாக்கா. சன்னதிய சுத்தி வரும்போது ஒரு ஆணில தாவணி மாட்டி கிழிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற ஒரு அம்மா இப்படியே எப்படி வீட்டுக்கு போவேன்னு அவங்க புடவைய கொடுத்து கட்டிக்க சொன்னாங்க. இந்த காலத்துல இப்படி இல்லாம இருக்காங்க. இன்னும் மனிதாபிமானம் மிச்சம் இருக்கு. சரி நீ வா அபி. ஏய் நில்லு. இங்க வா. எந்த கோயிலுக்கு போன? பொன்னியம்மன் கோயிலுக்கு. பொன்னியம்மன் கோயிலுக்கா? கோயில யாரையாவது பாத்தியா? இல்லக்கா. ஏய் என்னடி நீ வந்தது வராதுமா அவளை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? நீ வா அபி. சஞ்சீவன் நாம தானே கோயிலுக்கு போக சொன்னோம். இவ வேற யதார்த்தமா கோயிலுக்கு போயிருக்கா. ஆனா மீட் பண்ணலன்னு சொல்றாளே, நம்புற மாதிரியே இல்ல. அதுவும் புடவைய வர மாத்திட்டு வந்திருக்கா. இதுல ஏதோ இடிக்குதே. அபி கோயிலுக்கு போன தாவணி கிழிஞ்சிருச்சு, ஒரு அம்மா புடவை கொடுத்தாங்கன்னு சொல்றா. அவ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. வீட்டுல சொல்ல முடியாத வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்குமோ? அபி வீட்டுல சொல்ல மறைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்?
சஞ்சீவ், நீ உடனே பொன்னியம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? ம் சரி வரேன். அபியும் கோயிலுக்கு போனேன்னு சொன்னால. எந்த கோயிலுக்கு போன? பொன்னியம்மன் கோயிலுக்கு. ஷோ, சஞ்சீவன் நம்ம கோயிலுக்கு தானே போக சொன்னோம். ஒருவேளை சஞ்சீவன் அபியும் கோயில பார்த்திருப்பாங்களோ? அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோ? அதுல போய் தாவணி கிழிஞ்சிருந்தா இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சந்தோஷ்க்கு கால் பண்ணலாம். சொல்லுங்க மேடம். என்ன பண்ற? வீட்டில் தான் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். அத்தை எப்படி இருக்காங்க? காலையில் தானே பார்த்தீங்க. நிச்சயம் நடந்த உடனே அத்தை மேல அவ்வளோ பாசமா? எங்களெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல. அத்தை என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே தான். அம்மா சஞ்சீவ் ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. உங்க தம்பி ஏன் வந்துட்டு போயிட்டாரு? அதான் அவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு எங்க அம்மா சொன்னாங்கல்ல. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, அவளை பார்க்க போயிட்டான். அந்த பொண்ணுகிட்ட யாரோ 4 ரவுடி பசங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணியிருப்பாங்க போல. அவங்க கூட சண்டை போட்டதுல அவனுக்கு கால் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, அந்த பொண்ணு அவளோட தாவணியை கிழிச்சு அவன் காலில் கட்டு போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருக்கு. ஓ அப்படியா? எங்க அம்மா அந்த பொண்ணை பார்க்கணும்னு இருந்தாங்கல்ல. உங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்தாங்களா? ஏங்க எதுக்கு இவ்வளோ பெரிய ஷாக்கு? எங்க அம்மாவை விட அந்த பொண்ணை பார்க்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க போல இருக்கு. பார்த்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லு. இல்ல, பார்க்கல. நாங்க வரதுக்குள்ள அந்த பொண்ணு போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு தான் அந்த பொண்ணை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தம். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? நம்ம எப்படிதான் தடுத்தாலும் அவங்க பார்க்காம இருக்க மாட்டேங்கிறாங்களே. மேடம் மேடம் கவலைப்படாத சந்தோஷ். அத்தை அந்த பொண்ணை கண்டிப்பா பாப்பாங்க. அது ஏன் பொறுப்பு. அப்படி அந்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியலனாலும் நானே சென்னை முழுக்க சர்வே பண்ணியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சர்வேலன்ஸ். தேங்க்ஸ் மேடம், நீங்க ஜீனியஸ். தேங்க்ஸா? எதுக்கு? அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போனால, அது கண்டிப்பா வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல அந்த பொண்ணு முகத்தை பாத்துடலாம். தேங்க்ஸ் மேடம், உங்களால தான் அம்மா அந்த பொண்ணு முகத்தை பார்க்க போறாங்க. அம்மா. சந்தோஷ் போனை வச்சுட்டானே, இப்ப என்ன பண்றது? சிசிடிவி கேமரால அபிய பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாவது அவங்க அபிய பார்க்காம தடுக்கணும். அம்மா சீக்கிரம் மாமா. என்ன சந்தோஷ்? அம்மா, நாம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். எந்த பொண்ணு? அம்மா அதாம்மா சஞ்சய் சொன்னால, அந்த டெய்லர் பொண்ணு. எப்படிப்பா? அம்மா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல சந்தோஷ்? ஆமா, அத பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமா? இவங்க அவளை பார்த்தா அப்புறம் சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே. அப்புறம் என் பொண்ணு சஞ்சீவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சரி சீக்கிரம் வா. அண்ணி அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம். இரு சிந்தாமணி, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சீக்கிரம். டேய், எந்த போனா இருந்தாலும் அப்புறமா பேசு. சைலண்ட்ல போடு. பாரு சீக்கிரம் பாரு. இவளுக்கு என்ன திமிரு? சொல்ல கேட்காம போறா. இவ்வளவு வேகமா போறாங்களே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? அம்மா, இந்த ஐடியா கொடுத்ததே அனுதான். அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லிட்டே போச்சு. சரி நீ சீக்கிரம் பாரு. போனை எடு சந்தோஷ், எடு.
அம்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது மட்டும் ரெக்கார்ட் ஆகல. அந்த டைம்ல மட்டும் சிசிடிவில ஏதோ ப்ராப்ளமா இருக்குமா? ஐயோ, அம்மா ஒருவேளை போகும்போது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டேஜை பார்க்கலாமா? அதுல தெரிஞ்சிடும். அந்த ஃபுட்டேஜ் தான் இது. ஐயோ, போன எடு சந்தோஷ். என்னடா இன்னும் ஒண்ணுமே தெரியல. அம்மா இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. என்னதான் பண்றான் இவ்வளவு நேரம்? என்னடா சந்தோஷ்? இருமா, மத்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நல்ல வேளை அந்த பொண்ணோட முகம் ரெக்கார்ட் ஆகல. கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. அபிய பாத்திருப்பாங்களோ? போடா, அந்த பொண்ணை எப்படியாவது பாத்திரலான்னு ஆசையா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. போடா. சொல்லுங்க மேடம். ஏய், எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? போன் எடுக்க இல்ல மாட்டே. மேடம், சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருந்தோம், அதான். அந்த பொண்ணை பாத்துட்டீங்களா? மேடம் பார்த்துட்டோம். என்ன பாத்துட்டீங்களா? இல்ல பார்த்துட்டோம் மேடம், ஆனா ஃபேஸ் சரியா ரெக்கார்ட் ஆகல. கவலைப்படாத சந்தோஷ், கண்டிப்பா அந்த பொண்ணை பாத்துலாம். சரி, நான் போனை வச்சிடறேன். அபி சஞ்சீவ் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துல நமக்கு பிரஷர் ஏத்தி விட்டாலே. சீக்கிரம் அபிக்கு கல்யாணம் பண்ணி அபியை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நம்ம சேஃப். அந்த பொண்ணு முகம் சிசிடிவில ரெக்கார்டா இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நல்ல வேளை ரெக்கார்ட் ஆகல. சீக்கிரமே அந்த பொண்ணை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாதான் என் பொண்ணு சஞ்சுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதுக்கான வேலைய நாளைக்கே பார்க்கணும். அந்த குடும்பத்தை ஏமாத்தி சீக்கிரம் அபிய கல்யாணம் பண்ணி முதலாளி கிட்ட வித்துட்டா அவரு பாம்பேல இருந்து அந்த பொண்ண துபாய்க்கு அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் பணமழை தான்.